ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். எல்லாருமே இறைவனை அறிந்து கொள்ள முடியும். நாம் அதற்கு ஆதாரமாக விளங்குவது தான் ஆத்மசக்தி. நம்ம இந்த சக்தியை தியானம் செய்ய செய்ய நாம் இறைவனோடு, அதான் ஆத்மா பரமாத்மான்னு சொல்கிறோம், அந்த இறைவனை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த சக்தி நமக்கு ஒரு வழியினை ஏற்படுத்தும், ஒரு பாதையை உண்டாக்கும். அதுக்கு நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது சுலபம். நான் அது கடினம்னு சொல்லவே முடியாது. ஒருவர் யோக சக்தி எடுத்துட்டேன், நான் பயிற்சி பண்ணேன், அதை பண்ணேன், இது பண்ணேன், எனக்கு சரியாக வரலன்னா அவர் பயிற்சி ஏதோ ஒன்று மிஸ்டேக் நடக்குது, பயிற்சியை சரியாக செய்யலையா, அதில் ஏதோ ஒன்று நடக்கும், அப்படி தான் இருக்கும். மற்றபடி 100% யோக சக்தி முழுமையாக பலன் தரும். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ரிசர்ச் பண்ணியிருக்கேன் குரு. இது சும்மா நார்மலாக ஏதோ உங்களுடைய சந்தோஷத்துக்காக மன திருப்திக்காக குரு சொல்லலை. ரிசர்ச் பண்ணியிருக்கேன். யோக சக்தி எப்படி பிரயோகம், அந்த சக்தியை பிரயோகம் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும், அது எப்படி அது இயங்குது, என்ன மாதிரியான நிலையை உருவாக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே குரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன், ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அதை பற்றி எல்லா பொருள்களோடையும் தொடர்பு கொள்ளும் இந்த யோக சக்தின்றது. ஆக யோக சக்தி என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, மனதை ஒரு முகப்படுத்தக்கூடிய ஆற்றல் ரொம்ப தேவைப்படுது. அதுதான் தியானம். நம்ம யோக சக்தியை வச்சு பயன்படுத்தலாம் எல்லாமே, ஆனால் மனமும் அதுக்கு ஏற்றால் போல் நாம் மனதை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் யோக சக்திக்கு இருக்குது. மனதின் சக்தியையும் அது கண்ட்ரோல் பண்ணுது. வில் பவர், நம்மளோட மைண்ட் பவரையே அது கண்ட்ரோல் பண்ண முடியும் யோக சக்திக்கு. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.